லாஸ்ட் வீடியோக்கு சில பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணீங்க. அந்த நண்பர்களுக்கு மிக்க நன்றி. ஏன் உடனே செகண்ட் பார்ட்டை அப்லோட் பண்ணலன்னு சில கேள்விகளும் வந்துச்சு. எனக்கே தெரியலங்க, சின்சியராக தானே ஒர்க் பண்ணேன், பட் ஏன் எதிர்பார்த்த ரீச் அந்த வீடியோக்கு வரலன்னு. அதுக்காக இந்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண டைம் தேவைப்பட்டுச்சு, அதான் கொஞ்சம் டிலே. பட் பரவாயில்ல, இந்த ஒர்க்கெல்லாம் வியூஸ் பேஸ் பண்ணி கிடையாது, அதுவும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு கிடையாது. வெறும் 100 பேர் பார்த்து 80 பேருக்கு ஜென்யூனாக பிடிச்சா கூட எனக்கு சந்தோஷம் தான். ஸோ பாருங்க, பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, படம் பார்த்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆர்மியில் பீப்பிங் செரிமோனி அப்போ நைனா டூ த பீப்பிங்னு சொல்லுவார். அப்பா கேஷுவலாக பண்ணுவார். பட் அம்மா ஒரு செகண்ட் சாமி கும்பிட்டு அதை ஃபாலோ பண்ணது நல்லா இருந்துச்சு. இந்த கேரக்டருக்கு ஒரு நல்ல ட்ரெடிஷன் இருக்குங்க. தியேட்டரில் இவங்க சொல்கிற ஒன்லைனரை எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. 28th ஆகஸ்ட் இவங்க 2 பேருக்கும் அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் நடக்கும் போது பையன் கையை சந்தோஷமாக பிடிச்சிட்டு நல்லா தான் போஸ்ட் கொடுப்பாங்க. அடுத்த நாள் சர்ச் ஸ்டைலில் 29th ஆகஸ்ட் கல்யாணம் நடக்கும். அப்போ அந்த ட்ரெடிஷனாக உங்களுக்கு புதுசாக இருக்கும். எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் ஜஸ்ட் வெரி ஃபார்மலாக அந்த ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் வெட்டிங் ஹாலில் இவங்க ஸ்டைலில் கல்யாணம் நடக்கும்போது அகைன் பேக் டு ஃபார்ம், கலகலன்னு ஜாலியா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி அந்த ரியாக்ஷன்ஸ் வச்சு அந்த காலத்து வீட்ல இருக்கிற டிபிக்கல் அம்மாவை ஸ்கிரீன்ல கொண்டு வந்தது காமிக்கெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த கான்செப்டை நான் ரிசீவ் பண்ணிக்க மிஸ் பண்ணிட்டேன், அதனால ஷார்ட்டா சொல்லிடுறேன். இந்த பாத்ரூம்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகும்ல, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட இந்த லவ் மேட்டரை எப்படி புல் ஸ்டாப் வச்சு ஸ்டாப் பண்றதுன்னு யோசிச்சு டேப்பை பார்ப்பாங்க. நான் என்ன நினைச்சிட்டேன், அவங்க அழுவுற சவுண்டை தான் பேலன்ஸ் பண்ண டேப்பை திறந்தாங்கன்னு. பட் அங்க பிளர் அவுட் ஆகி டாட்டூ பாக்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த மொமெண்ட்ல தான் ஐசி நம்பரை டாட்டூவா போட்டுட்டு ஐம் ஆல்ரெடி மேரிட் டு an army man and அதுக்கு நான் பெருமைப்படுறேன்னு அந்த டாபிக்கு ஒரு அழகான புல் ஸ்டாப் வைப்பாங்க. அவங்க லைஃப்ல நிஜமாலே அக்யூரேட்டா இந்த சீன் நடந்துச்சானே தெரியல, பட் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரெயினரி போறதுக்கு முன்னாடி ஒரு பிரைவேட்டான பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் நடக்கும்ல, அப்போ அவங்களோட பழைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை பர்ஸ்குள்ள வைக்கும் போது அதோட இன்னொரு சைட்ல பழைய 500 rupees நோட்டை பார்க்கலாம். டிமானிட்டைஸ் பண்ணாங்கல்ல, அந்த நோட்டு இருக்கும். கீழே அவரோட டிரைவிங் லைசன்ஸ் நீங்க நோட் பண்ணலாம். நம்பரை நான் பிளர் பண்ணிடுறேன், நம்ம கிட்டலாம் 1 கோடி இல்ல. 2 முக்கியமான சீன்ல எனக்கு என்ன ஆனாலும் அழக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஒன்னு ட்ரெயினரி கிளம்பும் போது பாய் சொல்ற அந்த டைம்ல நான் செத்து போனா கூட அழக்கூடாதுன்னு சொல்லுவாரு. எப்படி அப்படிலாம் சொல்லிட்டு கிளம்புறாங்கன்னு தெரியலங்க. ஒருவேளை சப்போஸ் எனக்கு கல்யாணம் ஆகி நான் அப்படிலாம் சொல்லிட்டு கிளம்புனேன்னு வைங்களேன், அப்படியே தரத்தரன்னு முடிய பிடிச்சி இழுத்து ட்ரெயின்ல இருந்து இறக்கிருப்பாங்க எங்க அம்மா. செகண்டா மொட்டை மாடி சீன்ல மென்ஷன் பண்ணுவாரு. இந்த 2 இடங்கள்ல மட்டும்தான் எனக்கு என்ன ஆனாலும் நீ கண் கலங்க கூடாதுன்னு எமோஷனலா சொல்லுவாரு. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி கடைசியா ஒரு பவர்ஃபுல்லான ஷாட் வச்சிருப்பாங்க. நான் அது வரும்போது லாஸ்டா சொல்றேன், கண்டிப்பா செக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சீன்லயும் முகுந்த் அவர்கள் தன்னோட குடும்பத்துக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பும் போது சுத்தி இருக்கிற எல்லாரும் அழுவாங்க. பட் இவர் அழுவாம கான்ஃபிடன்ஸா நான் திரும்ப வந்துருவேன், லீவுக்கு நெக்ஸ்ட் லீவுக்கே வருவேன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு கிளம்புவாரு. பட் கிளம்புற அந்த சீன் முடிகிற கடைசி 3 செகண்ட்ல ஒரு ஆர்மி மேனாவும் இருந்து சேம் டைம் ஒரு குடும்பத்தை நேசிக்கிற மகனாவும் அந்த எமோஷன்ஸை கண்கள் மூலமா கடைசி 3 செகண்ட் ஒரு சீன் முடியும் போது எஸ்கே ஒரு ஆக்டரா அதை பேலன்ஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணதை பார்க்கும்போது இந்த ரோலுக்கு நீங்க தான் சார் சொல்ற மாதிரி அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ட்ரெயின் ஸ்லோவா நகர்ந்து கிளம்புறப்போ டாடா காமிப்பாருல, உதடுகள் சிரிச்சாலும் கண்கள்ல தண்ணி தேங்கி நிற்கும். கடைசி 3 செகண்ட்ல நல்லா நோட் பண்ணலாம். பிறந்த குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம கிளம்புறது, அப்புறம் ஒரு குட்டி ஏர்போர்ட் டிரான்சிட் சீன்ல ஒரு 40 நிமிஷம் கிடைக்கும். அந்த பெயின் எல்லாம் சொல்ல வார்த்தையே இல்ல. குடும்பத்தோட ஒரு கான்ஃபரன்ஸ் கால் பேசிட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணதும் அடுத்த 4-5 செகண்ட்ல சடனா பிளாங்க் ஆகி கண் கலங்கிரும். ஏதோ ஒரு வழி, நம்ம வைஃபும் வேலைக்கு போய் இஎம்ஐ செட்டில் பண்றாங்கன்னா இல்லைன்னா கூட இருக்க முடியலன்ற வேதனையான எல்லாம் சேர்ந்து கண்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். தென் ஏர்போர்ட்ல சொல்லிட்டு போற சீன் இருக்குல்ல, எல்லார்கிட்டயும் சிரிச்ச முகமா தான் சொல்லிட்டு கிளம்புவாரு. ஆனா நடந்து போற அந்த தருணம் சிரிப்பு மறைஞ்சி வலி எட்டி பார்க்கும். எல்லாரும் அவங்க சோகத்தை முகுந்த் கிட்ட காமிச்சிடுறாங்க. ஆனா இவரால யார்கிட்டயும் காமிக்க முடியல. பாய் சொல்லிட்டு போனாலும் தனிமையில தான் வலி அனுபவிக்கணும். அண்ட் இதுதான் அவரோட கடைசி குட் பாயும் கூட. முகுந்த் அவர்களுக்கு புக் படிக்கிற பழக்கம் நிறைய இருக்கலாம். பிகாஸ் லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல ஃபர்ஸ்ட் போஸ்டிங் கிடைக்கும் போது நைட் எல்லாம் நின்னுட்டு காட் பண்ணுவாருல்ல, அந்த சமயத்திலயும் புக் படிக்கிறத நீங்க கவனிக்கலாம். அப்புறம் நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு வைஃப் கன்வே பண்ணும் போதும் புக் படிச்சுட்டு இருப்பாரு. ஆர்மி கேம்ப்ல ரெஸ்ட் பண்ணும் போது பக்கத்துல இந்த டேபிள் ரைட் சைட்ல பாரதியார் கவிதைகள் புக்கை நீங்க பார்க்கலாம். மிலிட்டரியில ஒரு அச்சீவ்மெண்ட்டும் நடக்கும்போது அது ஒரு மெமரியா எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாமே அவரோட வீட்ல ஃப்ரேம் பண்ணி அப்பா அம்மா வச்சிருப்பாங்க. அந்த கேம்போட கமாண்டிங் ஆபீசர் முகுந்தோட புது ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் மேடின்னு பேர் வைப்பாரு. அன்னில இருந்து சுத்தி இருக்கிற டீம்மேட்ஸ் எல்லாருமே முகுந்த் அவர்களை மேடின்னு தான் சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் தான் இன்டர்வல் சீன் வரும். ஜிவியோட மியூசிக்கா இருக்கட்டும், எஸ்கேவோட பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் சேர்ந்து முகுந்தன் ஒரு கேரக்டரை எவ்வளவு சூப்பரா எலிவேட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வல் பாயிண்ட்ல கூஸ் பம்ப்ஸை கொடுத்துச்சுன்னு அந்த ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
அம்மா போலவே ஹர்ஷுக்கும் பெயிண்டிங் மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். பிகாஸ் ஃபிளைட்ல போகும்போது கூட ஜாலியா பெயிண்டிங் வரைஞ்சிட்டு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் வீட்லயும் நிறைய பெயிண்டிங் பார்க்கலாம். எஸ்பெஷலி அந்த ஃப்ரிட்ஜ் மேல தன்னோட குடும்பத்தை வரைஞ்சி கூட வளர்க்குற பெட்டோட சேர்த்து ஒரு ஹேண்ட் டிராயிங்கை சிம்பிளா வரைஞ்சி அழகா ஃப்ரிட்ஜில் ஒட்டியிருப்பாங்க. படத்துல நடிச்ச குட்டி பொண்ணு லெஃப்ட் ஹேண்டா இல்லைன்னா ரியாலிட்டியில என்னவா இருக்கோ அது அப்படியே எக்ஸாக்டா ஃப்ரேம்ல காமிச்சாங்களான்னு தெரியல. பிகாஸ் எந்த ஃப்ரேம்ல ஹர்ஷு என்ன பண்ணாலும் அது லெஃப்ட் ஹேண்ட்ல தான் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட்ல போன் யூஸ் பண்றதா இருக்கட்டும், ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்றது, சல்யூட் பண்ணும்போது கூட லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரியாலிட்டியில நிஜமா இப்படியா இல்லைன்னா பண்ண கேரக்டரானு எனக்கு கரெக்டா தெரியல. முகுந்தோட ஃபேமிலி எல்லாம் சேர்த்து ஒரு கான்ஃபரன்ஸ் கால் பண்ணுவாங்கல்ல, அப்ப அந்த டைமிங் 6:30 இருக்கும். இவர் 6:30க்கு கால் பண்ண போறாரு, அதை கண்டிப்பா நம்ம மிஸ் பண்ண கூடாதுன்னு இவங்க அலாரம் வச்சிருக்கலாம். பிகாஸ் கால் ஸ்ட்ரைட்டா வராது. ஃபர்ஸ்ட் 6:30க்கு அந்த டேப்ல ஒரு அலாரம் அடிக்கும். அது டிசால்வ் ஆகி தான் அந்த டேப்ல இவங்க கால் பண்றது டிஸ்ப்ளே ஆகும். சோ என்னைக்குமே அந்த டைமிங்ல நம்ம காலை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு இந்த முகுந்த் கால் பண்ற டைம் 6:30 இருந்தா அந்த நேரத்துக்கு அலாரம் வச்சிருக்கலாம். பிகாஸ் போன் டேப்ல சைலண்ட்ல இருந்தாலும் அலாரம் செட் பண்ணா கண்டிப்பா கேட்கும். இந்த படத்திலே முகுந்த் அவர்கள் ஓபனா பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுத சீன்ஸ்னு பார்த்தா ரெண்டே தான் வரும்னு நினைக்கிறேன். ஒன்னு அவரோட பிரதர் அந்த டீம்மேட் ஒருத்தரை கிட்னாப் பண்ணிட்டு போனதும் கமாண்டிங் ஆஃபீஸர் அவரை ரெஸ்கியூ பண்ணணுமா, அவருக்கு புரோட்டோகால் தெரியும்னு சொல்லும் போது என் பிரதர் நான் போயிட்டு வருவேன்னு அந்த கான்வர்சேஷன்ல பயங்கரமா பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுவாரு. இன்னொன்னு என்ன சீன் உங்களுக்கே நல்லா தெரியும். டீம்மேட்டை ரெஸ்கியூ பண்ணிட்டு போவார்ல, அவரு கொடுத்த இன்டர்வியூவை நான் ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன். என்ன சொல்லியிருப்பாருன்னா, நானே 77 கிலோஸ், எஸ்கே 75 kg தான், என்னை விட 2 கிலோ கம்மி. பட் என்னை ரெஸ்கியூ பண்ணிட்டு அவர் தூக்கிட்டு ஓடுற ஷாட்டை சிங்கிள் டேக்ல முடிச்சாராம். நார்மல் ரோட்ல ஓடினாலும் பரவாயில்ல, பட் அந்த ரோட் பார்க்கும்போதே தெரியும் ஸ்லாண்டிங்கா ஸ்லோப்பா இருக்கும். அங்க என்ன தூக்கிட்டு ஏறி போய் ஃபர்ஸ்ட் ஷாட்ல முடிச்சது எனக்கே மெஸ்மரைசிங்கா இருந்துச்சுன்னு அந்த இன்டர்வியூல ஷேர் பண்ணிருப்பாரு. படத்திலே மென்ஷன் பண்ணிருப்பாங்க தலைவர் ஃபேனா இருந்தாலும் பிடிச்ச படம் அன்பே சிவம்னு. அதுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸா கேம்ப்ல அன்பே சிவம் ஸ்டிக்கர் இருக்கும். இந்த பக்கம் அன்பு, லெஃப்ட் சைட்ல அமரன், நடுவில் அந்த துப்பாக்கி ஒரு கோடு மாதிரி சூப்பரா ரியாக்ட் ஆகும். கூட இருக்க டீம்மேட் மிஸ் ஃபயர் பண்ணாலும் அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கேரளாக்கு ஷிஃப்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணது முகுந்தோட பர்சனாலிட்டி ரியல் லைஃப்ல எப்படி இருக்குன்னு சூப்பரா ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் ஆச்சு. சாங் சீக்வன்ஸ்ல ஜில்லா வீரம்னு 2 படத்தையும் சேர்ந்து பார்ப்பாங்க. பட் ஒரு படத்துக்கும் சீட் டிஃபர் ஆகும். இது படத்துக்கு எந்த வகையிலும் கான்ட்ரிபியூட் பண்ணல. பட் அந்த சின்ன பேட்ச் ஒர்க்கை நோட் பண்ணி பண்ணது நல்லா இருக்கு. அப்பா கிட்ட ஏதாச்சும் பிளாட் பாருங்க, எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்றப்ப நம்ம பட்ஜெட்டுக்கு சென்னை மெயின்ல கிடைக்காது, ரூபி பில்டர்ஸ்ல தான் செட் ஆகும்னு அந்த கான்வர்சேஷன்ல சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அங்கதான் வீடும் வாங்கியிருப்பாங்க. சாங் அப்ப அந்த டாக்குமெண்ட்டை சைன் பண்ற டைம்ல ரூபி பில்டர்ஸை நோட் பண்ணலாம். மார்ச் 17 ஹர்ஷுவோட பர்த்டே, அதை செலிப்ரேட் பண்ண வீடியோ கால்ல ஜாயின் பண்ணுவாங்க. இந்து வீட்ல டெக்கரேஷன் பண்ணது எல்லாமே ஓகே. பட் இவரு என்ன ஸ்பெஷலா பண்ண முடியும்னு அந்த வீடியோ கால்குள்ள கவர் ஆகிற மாதிரி பின்னாடி ஹர்ஷு பர்த்டேக்கு ஸ்பெஷலா அந்த பர்த்டேக்காக வாங்கி ஒட்டுவாங்கல்ல, அதை ஒட்டி கவர் பண்ணிருப்பாரு. சோ தட் வீடியோல அது பார்க்க ஒரு செலிப்ரேட்டிங் ஏரியா மாதிரி தெரியும். அதை முடிச்சதும் ஓலியை செலிப்ரேட் பண்ணுவாங்க. பிகாஸ் அன்னைக்கு மார்ச் 17, 2014 நிஜமாலே ஓலி தான். ஒரு ஃபோன் கால்ல முகுந்தே சொல்லியிருப்பாரு, நான் எங்க போயிட போறேன், கண்டிப்பா கால் பண்ணுவேன், ஒருவேளை கால் பண்ணலனாலும் எனக்காக நீ வெயிட் பண்ணி தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணி உன் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது, 7-8 மணி ஆச்சுன்னா நீ கண்டிப்பா எனக்காக வெயிட் பண்ணாம தூங்கிடணும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அவர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணதால தான் ஒரு நாள் நைட் அந்த ட்ராஜடியான நியூஸ் சொல்ல நிறைய கால்ஸ் வந்தாலுமே அவங்க அட்டென்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, மொபைல் தூரமா வச்சிருப்பாங்க. இது டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு இன்டர்வியூல என்ன மென்ஷன் பண்ணாருன்னா, அன்னைக்கு நைட் அம்மா பொண்ணு தனியா இருக்கும்போது அவங்க ஆன்சர் பண்ணி அவ்வளவு துயரமான நியூஸை கேட்டிருந்தா ரியாக்ஷன் எப்படி வேணா இருந்திருக்கலாம். அதுக்காக தான் மார்னிங் அந்த நியூஸ் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ற மாதிரி நான் வச்சேன்னு ஒரு டீப் மீனிங் சீனை சிம்பிளா கிளாரிட்டியோட சொல்லியிருப்பாரு. அந்த நியூஸை கேட்டதும் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம ஒரு அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ் வரும்ல, அதை இன்னும் டபுள் மடங்கு எலிவேட் பண்ற மாதிரி ஜிவி ஒரு மியூசிக் போட்டு கொடுத்தாராம். அது கேட்கும் போது டபுள் மடங்கு எலிவேட் ஆச்சாம். பட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் நேச்சுரலா இருக்கட்டும், அந்த டைம்ல மியூசிக்கா வந்திருக்கும். சோ லெட் இட் பி நேச்சுரல்னு அந்த மியூசிக்கை எடுத்ததால டபுளா எலிவேட் ஆக வேண்டிய சீன் தியேட்டரோட அந்த சைலன்ஸ் ஆடியன்ஸோட மிங்கிள் ஆகி ட்ரிபிள் டைம்ஸ்னு பயங்கர மல்டிபிளா எலிவேட் ஆச்சு. 100 பேர் படம் பார்த்திருந்தா 80 பேராச்சும் நல்லா அழுதுருப்பாங்க. 10 பேர் கண்கள்ல கண்ணீர் தேங்கி இருக்கும். ரிமைனிங் 5 பேர் அழக்கூடாதுடா, அழக்கூடாது, இந்த கிளைமேக்ஸ் உனக்கு தெரியும், அழுதுராதா, யாராச்சும் பார்த்தா உனக்கு ஒரு மாதிரி ஆயிடும்ட்டு என்ன போல கொஞ்சம் பிடிவாதமா உட்காந்துட்டு இருக்கலாம். ரிமைனிங் 5 பேர் கமெண்ட் பண்ண வர கூட்டம், அவங்களுக்கு என்ன பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகுது, அவங்களே ஸ்கிரீன்ல வந்து அழுதாலும் நல்லா அழுவாடான்னு சொல்லிட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ரேஷியோல அந்த சீன் நிறைய மக்களுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்க அந்த கிளைமேக்ஸ் பாக்குறப்போ அந்த 100% கேட்டகரியில என்னவா இருந்தீங்க, உங்களுக்கு எவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ கிளைமேக்ஸ் அது முடிஞ்சது. முகுந்த் அவர்களை சேம்பர்ல வச்சு வீட்டுக்கு கொண்டு வரப்போ இந்து ஏக்கமா பார்ப்பாங்க. பட் அவங்க கண்கள்ல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. அந்த ஃப்ரேமை பிளர் அவுட் பண்ணி அவங்க அப்பா தன்னோட மகள் இந்துவை பாக்குற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும். நீங்க ஜஸ்ட் கொஞ்சம் பிளாஷ்பேக் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. முகுந்த் தன்னோட பொண்ணு கிட்ட பேசலன்ற ஒரே காரணத்துக்காகவே வீட்டுல எப்பயுமே அழுதுட்டு இருப்பாங்க, சரியா சாப்பிட மாட்டாங்க. அந்த குடும்பத்துல சந்தோஷமே போயிடும். தான் பொண்ணோட முகத்தை அவர் பார்த்து பார்த்து வருத்தப்படுவாரு. அப்படி இருந்த தன்னோட மகளா இவ்வளவு பெரிய துயரத்துல அசராம சும்மா தூண் போல நிக்கிறாங்கன்ற அந்த ஷாக் ரியாக்ஷன் அவங்க அப்பா அந்த ஃப்ரேம்ல சூப்பரா கன்வே பண்ணிருப்பாரு. லைட்டா இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் யோசிச்சு சொல்லலாம். பிரிஞ்சு போகும்போது சில வினாடிகளாச்சும் முகுந்தோட
கண்கள்ல கண்ணீர் தேங்கி நிற்கும். பட் இந்த வாட்டி இந்துவோட கண்கள்ல அது கூட கிடையாது. சொல்ல போனா அவரோட கான்ஃபிடன்ஸ் டபுள் மடங்கு இங்க வந்திருக்கு. அண்ட் நவ் ஷீ இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தேன் ஹிம் அப்படியும் சொல்லலாம். நிஜமா அவங்க செம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இந்த சீன்ல. உயிர் பிரியிற அந்த கடைசி நேரத்திலையும் இந்துமா ஐ லவ் யூன்னு சொன்னதை சங்கர் இந்து கிட்ட சொல்வாரு. அதை கேட்டும் ஸ்ட்ராங்கா நிப்பாங்கல்ல, அதை வச்சுதான் இதை நான் சொல்றேன். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹவ் ஷீ இஸ் ஸ்ட்ராங்கர்னு சொல்றதுக்கு. ஓய் மம்முட்டி டீனே விளையாட்டா செல்லமா ஆரம்பிச்சது கடைசியா முடியும் போது இந்துமான சொல்லி முடிப்பாங்க. சோ அதனாலதான் சொன்னேன் அமரன் இஸ் எ போயம். தான் கரியரோட கரியர்னு சொல்லாமா சர்வீஸோட ஆரம்பத்துல இருந்து முடிக்கிற வரைக்கும் முக்கியமா இருந்த ஆட்கள் எல்லாருமே அந்த ஃபியூனரல்ல இருப்பாங்க. ஓடி அகாடமில அவரோட ட்ரைனிங் ஆஃபீஸரா இருந்தவர், அந்த ஆர்ஆர் டீம்ல இவர் ஜாயின் பண்ணும்போது லாஸ்ட் டே ஆபரேஷன்ல அட்டென்ட் பண்ணாருல மிதுன் மோகன், அவங்க எல்லாருமே அந்த ஃபியூனரல்ல பார்க்கலாம். அந்த இன்சிடென்ட்ல இருந்து அவரோட ஐயர் அபிஷியல் முகுந்தன் விக்ரம் சல்யூட்னு ஒரு டிபி வச்சதா ஆடி லான்ச்ல சொல்லுவாரு. அந்த டிபி இன்னைக்கு இந்த வருஷம் வரைக்கும் சேஞ்ச் பண்ணாம அப்படியே வாட்ஸ்அப்ல இருக்காம். அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டும் படத்துல வச்சிருப்பாங்க. ரியல் லைஃப்ல நடந்த முக்கியமான எல்லா சீன்ஸுமே படத்துல அப்படியே டிட்டோவா இருக்கும். அதே போல அவங்க என்ன காஸ்டியூம் என்ன அட்டையர்ல இருந்தாங்களோ அதே தான் இந்த படத்திலேயே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் முகுந்த் அவர்கள் இந்த நாட்டுக்கு என்ன மாதிரி சேவைகள் செஞ்சாரு, தியாகம் செஞ்சாருன்னு சொல்ற படமா இதை மெயினா காமிச்சாலும், அப்படிப்பட்ட ஒரு வாரியருக்கு இந்த பக்கம் இந்து எவ்வளவு ஸ்டாண்ட் எடுத்து சப்போர்ட்டிவா நின்னாங்க. முகுந்த் பேட்டில் ஃபீல்ட்ல வார் செஞ்சாலும் இவங்க தன் ஃபேமிலி மைண்ட் அண்ட் ஆர்ட்டுக்குள்ள எவ்வளவு பேட்டில ஃபேஸ் பண்ணிருப்பாங்கன்றது ஈக்குவலா அந்த படம் ஜஸ்டிஃபைங்கா காமிச்சதா எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த வீடியோவோட டீடைல் படத்தோட டைட்டில் இருந்தே ஆரம்பிச்சோம். சோ அதோடவே முடிச்சிடலாம். ஃபைனலா அமரன் தி இம்மார்டல் அழிவில்லாதவன், இந்த கேரக்டர் உங்க மனசுல கடைசி வரைக்கும் அழிவில்லாம வாழ்ந்துட்டு தான் இருக்க போதுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல அமரன் போட்டு ஒரு ஆர்ட் அடிங்க. நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன், பாப்போம் எவ்வளவு ரியாக்ஷன்ஸ் வருதுன்னு. செந்தில் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாம போனீங்கன்னா நான் யூடியூப் ஆரம்பிச்சதே வேஸ்ட். ஸோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, அது எனக்கு பெரிய கிஃப்டா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, திரும்பவும் சொல்றேன் லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சொல்லுவேன் லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. படம் பார்த்த உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த அமரன் படத்துல இருக்கிற டீடைல்ஸ் அண்ட் பெர்ஃபெக்ஷன்ஸ் போய் சேரணும்னு நீங்க ஆசைப்பட்டா அவங்களுக்கு இந்த வீடியோவை ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. உங்க தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சீக்கிரம் வேற வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஜாலியா சேஃபா ஹாப்பியா இருங்க. திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபியை விட்டான்னு விட்டியடா ஒரு பீலா.